ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பசிக்குமான்னு தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. சரி சக்கப்பழம் கொஞ்சம் இருந்துச்சு, பணியாரெல்லாம் அவிக்க டைம் இல்லைங்க. சரி சிம்பிளாக ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிட்டு சக்கப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கருப்பட்டி போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சக்கப்பழத்தை ஒரு பவுலில் தட்டிக்கிட்டு கருப்பட்டி நல்லா கொதிச்சு எடுத்து இப்போ அதை வடிகட்டி அதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை பொரித்து அது கூடவே போட்டுடலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்து சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருந்துங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக பசி அடைக்கிறது மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்தாச்சு. வேலை மிச்சம்ப்பா எனக்கு. பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக சரிமா சாப்பிட்றதுக்கு. சக்கப்பழத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் கருப்பட்டி வேறு ஊற்றியாச்சுன்னா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.